ஹிட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பூஜா, அப்பா அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. மா வாங்க. அப்பா வாங்கப்பா. எந்திரி, நீங்களும் வாங்க. சரி. நல்லா இருங்க. நல்லா இருங்க. மாமா கிட்ட போங்க, ரெண்டு பேரும் போங்க. அண்ணே, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுன. இப்ப நீங்க வரீங்களா இல்லையா? அண்ணே, ஏன்னா இப்படி பிடிவாதமா இருக்க? நான் தான் என்ன மன்னிச்சிருன்னு சொல்றேன்ல. அப்படி என்னென்ன தப்பு பண்ணிட்டேன்? என் மேல இருக்கிற கோவம் உனக்கு என்னைக்குமே போகாதா? இங்க பாரு, இப்போன்னு இல்ல, எப்பவுமே உன்னை நான் மன்னிக்க தயாரா இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் என் தங்கச்சி எப்பவோ போயிட்டா. நீ யாரோ தான். அண்ணே, என்னென்ன திரு, என்னப்பா இப்படி எல்லாம் சொல்ற? அவளே நொந்து போயிருக்கா. அம்மா, நீங்க சொன்ன மாதிரி இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டேன். நீங்களும் நடத்தி கொடுத்துட்டீங்க. இனிமே நமக்கு இவங்களுக்கு எந்த உறவும் இல்ல. வாங்க வீட்டுக்கு போலாம். அண்ணே, அண்ணே, என்னண்ணே, நான் சொல்றது தயவு செஞ்சு கொஞ்சம் கேளுண்ணே. யாருகிட்ட எதுவும் பேச தயாரா இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் முடிஞ்சதுதான். அதை ஒட்ட வைக்கவே முடியாது. என்ன டேய், ஏன்டா இப்படி பேசுற? நல்ல காரியம் நடக்கும்போது இப்படியா பேசுவ? உன்னை மதிச்சு நீ வேணும்னு நினைக்கிறதுனால தானே நீ பேசுறது அத்தனையும் கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களை இப்படி நோக்கடிக்கலாமா? இங்க பாருக்கா, எனக்கு தம்பியும் இல்ல தங்கச்சியும் இல்ல. அப்படி ஒரு நினைப்பு இருந்தா அவங்கள மாத்திக்க சொல்லுங்க. இவங்க செஞ்ச துரோகம் என் கண்ணு முன்னால இப்பவும் தெரியுது. ஐயோ டேய், என் கோவத்தெல்லாம் தள்ளி வச்சுட்டு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னு தான் நான் ஃபங்க்ஷனுக்கே வந்தேன். நான் சொன்னதை செஞ்சுட்டேன். அதோட முடிஞ்சது. இப்ப நீங்க சொன்ன மாதிரி நடந்துக்கங்க. எந்த பேச்சும் பேசாம என் கூட வீட்டுக்கு வாங்க. வீட்டுக்கு போலாம். அம்மா, நீங்க இல்லாம என்னால வீட்டுல இருக்க முடியாது. அண்ணே, நான் உன்கிட்ட வேற எதுவுமே கேட்கல. உன் வாயால நல்லா இருன்னு ஒரு ஆசீர்வாதம் மட்டும் பண்ணிருன்னு. அம்மா, வாங்க வீட்டுக்கு போலாம். இனிமே நான் மட்டும்தான் உங்களுக்கு பையன். வாங்க போலாம். அண்ணே, அண்ணே போகாதண்ணே. உன் ஆசீர்வாதம் எனக்கு வேணும்னு. அம்மா, இப்ப நீங்க வர போறீங்களா இல்லையா? அம்மா சொல்லுமா. பெத்த பொண்ணு இப்படி அழகனால பார்க்க முடியல. நானும் உங்க புள்ளதானே. நீங்க சொன்ன வார்த்தைக்கு தான் நீங்க வந்தேன். உங்க ஆசை தானே, அதான் முடிஞ்சு போச்சு இல்ல. இனி எனக்கு கொடுத்த வார்த்தையை காப்பாத்துங்க. என் மனசையும் பாருங்கம்மா. நானும் உங்க மேல பாசம் வச்சிருக்கேன். அதனாலதான் இங்க வந்தேன். அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியலையா? இல்ல, நான் வேண்டானா இந்த கோவில்ல வச்சு சொல்லிருங்க, நான் போயிடுறேன். திரு டேய், என்னடா பேசுற நீ? அக்கா போதும். மதிக்காதவங்க வீட்டு வாசப்படி மிதிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதை மீறி நான் இங்க வந்தேன்னா அது உங்க மேல வச்சிருக்கிற பாசத்தால தான். நீங்க எனக்கு முக்கியம் நினைச்சுதான் வந்தேன். இப்ப நான் முக்கியம் நினைச்சா என் கூட வாங்க. நான் உங்களை மாதிரி விட்டுட்டு போக மாட்டேன். எனக்கு உங்க உறவு வேணும். இதுக்கு மேல நீங்க என்ன முடிவு எடுக்கணுமோ எடுங்க.
என்னங்க நீங்க எதுக்கு தேவையில்லாம இவங்க கிட்ட எல்லாம் கெஞ்சிட்டு இருக்கீங்க? இவங்க வந்தா வராங்க, வராட்டி போறாங்க. வாங்க நம்ம கிளம்பலாம். அம்மா பூஜா அழாத.